வெல்கம் டு டி யுவா விலாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி 1/2 kgயில் எப்படி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ஹோம் ஸ்டைலாக இருந்தாலும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம அந்த டேஸ்ட்டை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நான் எக்ஸாசரேட்லாம் பண்ணல, இந்த வாட்டி செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க பிரியாணி. ஏதோ ஒரு கடையில் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் வந்து அந்த என்னென்னலாம் நான் பண்ணேன்றதை நான் அப்படியே ஒரு வீலாக் மாதிரி நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்னோடய டிப்ஸையும் ஷேர் பண்ணலான்னு ஒரு ஆசை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக வதக்கிறதுக்கு. ஸோ ஒரு 100 ml வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலெண்ணெய் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பிரியாணி மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் 1 நம்பர் போட்டிருக்கேன். வெறுமனே ஏலக்காய் மட்டும் ஒரு 3 நம்பர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக வெட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 minutes ஆர் 3 minutes ஆர் 5 minutes கூட நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் வேக வைங்க. அதோட ஒரு 3 பச்சை மிளகாவை ஸ்லிட்டு போட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பொன் நிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. ஸோ ஆனியன் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமை நம்மளுக்கு தேவை. டக்குன்னு அடுத்த பொருள் நம்ம போட்டுட்டோன்னா பிரியாணியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வராது. ஸோ ஆனியன் மட்டும் நல்லா பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி புதினா போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கனாலே போதும். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிடும். ஸோ கொத்தமல்லி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணுங்க. இது ஒரு டிப்பு தான். யூஸ்வலாக நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து அதுவே ஆல்ரெடி வதங்கி போயிருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. எல்லாமே புதுசாக செய்யுங்க. இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து புதினாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 75 கிராமுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். 75 கிராம்னால் 50 கிராம் வந்து இஞ்சி, 25 கிராம் வந்து பூண்டு. ஸோ நான் பண்ணுற எல்லா பிரியாணியோட இதுலேயுமே வந்து பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக நான் ஆட் பண்ணுவேன். இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பூண்டு வந்து 50 கிராம்னால் இஞ்சி வந்து 25 கிராம். ஸோ அப்போ அந்த இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ இது வதக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 2 minutes ஆகும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆச்சியோட காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் இருக்கிற மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு பிரியாணி மசாலா. நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து 3-5 பிரியாணி மசாலா. ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மசால் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே உங்களுக்கு அந்த மசாலா இறங்கிரும். அப்போ அந்த ரைஸில் வந்து அந்த கலர் வந்து அதிலே ஆட் ஆயிரும். ஸோ அதனால் எப்பயுமே தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மசால் போட்டுருங்க. ஸோ தக்காளி வந்து 200 கிராம். ஸோ எப்பயுமே பிரியாணியில் நீங்கள் வந்து ஆனியன் எவ்வளோ போடுறீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து தக்காளியும் போடணும். ஸோ ஆனியன் நம்ம 200 கிராம் போட்டோம். ஸோ இப்போ தக்காளியும் 200 கிராம் போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல் உப்பு போடுங்க. ஸோ அப்போ தக்காளி சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஸோ அதனால் இது ஒரு டிப் தான். ஸோ நீங்கள் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு மூடிட்டிங்கன்னா தக்காளி வந்து அந்த சாஃப்ட் ஆயிரும், டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு, எல்லாம் ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து 100 mlக்கு கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ட் போடுறதுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போகாது.
யூஸ்வலாக சில கேர்ட்லாம் திரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நல்லா பீட் பண்ணிவிட்டு கேர்ட் ஆட் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆயிரும். உங்களுக்கு தக்காளியோட அந்த மசாலோட நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல டிப் நான் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு ஒரு வெயிங் மிஷின் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ சில பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் குக் பண்ணுறவங்கலாம் வந்து கண்ணளவு கையளவுன்னு சொல்லுவாங்க. அம்மாமார்க்கெல்லாம் கண்ணளவு கையளவுலேயே அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது. ஸோ நீங்கள் வெயிங் மிஷின் வாங்கிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் அளந்து பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரொஃபஷ்னல் பண்ணாலும் அதே இதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 600 கிராம் சிக்கன் இருக்கும் அது. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, இதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அது வந்து கொஞ்சம் மேரினேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மேரினேட் பண்ணிங்கன்னா மசால் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த காரம் வந்து உங்களுக்கு சிக்கன்லேயே இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் வெறுமனே அப்படியே சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது வெள்ளையாக இருக்கும். சிக்கன் ரொம்ப மசாலாம் உள்ளே இறங்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி அந்த சிக்கனை போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து அது சிக்கன் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க அந்த மசாலையே. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் ரைஸ்னால் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். ஸோ இப்போ அந்த 1.25 டம்ளர் தண்ணியுமே ஃபுல்லாக சுடு தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அது. ஸோ ஒரு பெஸ்ட்டான டிப் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதில் என்னென்னா, இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ரைஸ் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி வரணும் அப்படின்னா பிரியாணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கழுவிட்டு ஊற வைக்கிறீங்கள தண்ணி ஊற வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அரிசியை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி அதை நல்லா வடிச்சிட்டு ரைஸில் சுடு தண்ணியை ஒரு டம்ளர் ஃபுல்லாக முதுங்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போவே ரைஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு வடிகட்டிட்டு அந்த ரைஸை நீங்கள் வந்து இந்த தண்ணி அதுக்குள்ளே தண்ணியும் கொதிச்சிடும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்போ அந்த ரைஸ் இதில் போடும்போது எக்ஸாக்டாக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி தனித்தனியாக வருங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியெலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணிலாம் கொஞ்சம் போயிட்டு ரைஸ் மட்டும் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தம் போட்டுருங்க. தம் வந்து நீங்கள் வந்து நார்மல் நம்ம தோசை தவாலையே போட்டுடலாம். தோசை தவாவில் இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு ஏர் போகாதபடி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. எந்த இடத்துல ஏர் போகவே கூடாது. ஸோ நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏர் எதுவுமே விடாதீங்க வெளியே. ஸோ முடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அவ்வளோ பொலன்னு தனித்தனியாக ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது. நான் சும்மா சொல்லலைங்க, சீரியஸாக நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ எம்மியாக இருந்தது பிரியாணி. இன்னொரு டிப்பை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் நிறைய பேர் வந்து கீ ஆட் பண்ண மாட்டாங்க. கீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு நீங்கள் ரைஸ் போடுறீங்களா, ரைஸ் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் கீ போட்டுட்டு மூடிடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா அந்த கீ நல்லா எல்லா பக்கமும் எல்லா ரைஸோடையும் மிக்ஸ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கீ ஆட் பண்ணும்போது பிரியாணி இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது வந்து நல்லா தனித்தனியாக இருக்குது. பார்த்தீங்களா, ரைஸ் பார்க்கவே எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போவே உங்களுக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும்ல. பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போதே சில பேருக்கு ஐயோ ஆசையாக இருக்கும். உண்மையிலே நான் நிறையா வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். பிரியாணி எத்தனை வாட்டி நம்ம வந்து வீடியோ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது பார்க்கவே ரொம்ப நல்லா, அது பிரியாணி லவ்வர்ஸுக்கு தெரியும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கும், அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் இந்த வீடியோ மெயின்லாம் யாருக்கு செஞ்சதுன்னா பிரியாணி லவ்வர்ஸ்க்கு. நான் ஒரு பெரிய பிரியாணி லவர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். இன்னொன்று நிறைய வீலாக்ஸ் வரும், பார்க்கலாம். பாய்.